வணக்கம். கடந்த அக்டோபர் 2nd வீக் அப்புறம் வந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் இன்னைக்கு பிரேக் ஆயிருந்தது. ஆம், இதுல ரொம்ப முக்கியமா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து ஈரான், இஸ்ரேலுக்கான இந்த அட்டாக் வந்து அ நிறுத்தப்படும்ன்ற ஒரு நியூஸ் மீடியால வந்தது. இந்த நியூஸ் தான் நேத்தி க்ரூட் ஆயில் நியர்லி 9 to 10% இறங்குறதுக்கு ரீசனா இருந்தது. அதேபோல நேச்சுரல் கேஸ் ஃபால் ஆச்சு. ஆம், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்த க்ரூட், நேச்சுரல் கேஸ், கோல்டு இதெல்லாமே கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருந்தது நேத்து. அதுக்கப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் இருந்தது. ஆம், இதில முக்கியமா இந்த ஈரான், இஸ்ரேலோட பிரச்சனை முடிவுக்கு வருதுன்ற ஒரு நியூஸ் மீடியால வந்ததுக்கப்புறம், இன்னைக்கு மார்னிங் ஏசியால ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி பாசிட்டிவா ஓப்பன் ஆகி, 300 பாயிண்ட்ட கடந்து ட்ரேட் ஆச்சு. அதாவது 25,300 கிராஸ் பண்ணியிருந்தது. பட் ஆனா அது சர்வைவ் ஆகல. என்னோட டே ஹை, டே லோக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் 305, 310 பாயிண்ட் வந்து வாலடைல் இருந்தது. ஹைலருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் நிஃப்டி இறங்குனாலும், நியர்லி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இல்ல. ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா இருந்தது. ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆகி இறங்கியிருக்கு? இன்னைக்கு மார்னிங் ஏசியால ஓப்பன் ஆன மார்க்கெட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவோட ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தாலும் பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, அட்டாக் வந்து இன்னும் அஃபிஷியலா ஸ்டாப் பண்ணல அப்படின்ற ஒரு நியூஸு ஒரு பக்கம். ஆ மறுபடியும் இந்த அட்டாக் தொடரும். அதாவது பதிலடி கொடுப்போன்றது 2 நாட்டுக்கும் நடுவுல பிட்வீன்ல இருக்கிற இந்த ஆ பதற்றம் இன்னும் தணியல அப்படின்றது தான் இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆ இத தாண்டி கிட்டத்தட்ட நேத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 14, 15% க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்னைக்கு ஓப்பனிங்லயே 3, 4% பாசிட்டிவா இருந்தது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். அதேபோல இன்னொரு பக்கம் ஆயில் இந்தியா, சென்னை பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி இந்த ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்லாம் இறங்கியிருந்தது. டவுன்ல இருந்தது. அ இப்போ ஏன் மார்க்கெட் இன்னும் இந்த சலசலப்பு இருக்கு அப்டின்னா, இந்த போர் பதற்றம் தணியுதுன்ற ஒரு நியூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், அ எந்த ஒரு அஃபிஷியல் அக்ரீமென்ட்டும் இந்த 2 நாட்டுக்கும் பிட்வீன்ல நடக்கல அப்டின்ற ஒரு நியூஸ் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப மைக்ரோ லெவல்ல ஒரு ஃபோக்கஸ் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் ஃபேக்டரா எடுத்துட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ, இப்போ அடுத்த கட்டம் அப்டின்னா, இப்போ 25,000 நிஃப்டி ஆ சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். டே சார்ட் கேண்டல்ல வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பாடி பேரிஷ் கேண்டில். மோர் தென் 1% நிஃப்டில வாலடைல் இருந்தது. ஸோ, இப்போ என்னென்ன விஷயம் இன்னையோட மார்க்கெட்ட வந்து ஆ ட்ரிகர் பண்ணியிருக்கு? எஃப்&ஓல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் என்எஸ்இ குடுத்திருந்தது. ஆம். இதுல இதுல பார்த்தீங்கன்னா, ஏபிஎஃப்ஆர்எல், அதானி டோட்டல் கேஸ், சிஇஎஸ்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் எஃப்&ஓல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகுன்ற நியூஸ். இது இன்வெஸ்டார் ட்ரேடர் நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ல இல்ல இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இத நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸாவும் பார்க்கலாம். அடுத்தது டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆர் டேட்டா. ஆக்சுவலா ஜேஎல்ஆர் வந்து பிரைஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸ் டாரிஃப் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு அப்புறம். ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பெயிண்ட் அண்ட் ஏர்லைன் கம்பெனிஸ். ஆக்சுவலா இது இன்னைக்கு ஓப்பனிங்ல பாசிட்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் அது சர்வைவ் ஆகலனாலும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பெயிண்ட் கம்பெனிஸ் அகைன் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆஸ்டெக் லைஃப் சயன்ஸ் 13% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது இன்னைக்கு. ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸ் குடுத்திருந்தாங்க. ஜிண்டால் ஸ்டீல், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், புரோக்கரேஜோட பாசிட்டிவ் நோட் இன்னைக்கு ஓப்பனிங்ல 2%க்கு மேல பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருந்தது. பஜாஜ் கன்சூமர் மோர் தென் 15 to 20% கிட்ட நியர்லி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எம்டி ஸ்டெப் டவுன் பண்ணியிருந்தது. நியூ எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது. ஸோ மேனேஜ்மெண்ட்ல இருந்த ஒரு நியூஸ் தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு இந்த அளவுக்கு வாலடைலுக்கான ரீசன். வோடஃபோன் ஐடியா மோர் தென் 3, 4% இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் அதாவது செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். நோ டியோபாலி இன் இந்தியன் டெலகாம் செக்டர் அப்படின்னு டெலகாம் மினிஸ்டர் குடுத்திருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். என்னன்னா, ஆல்ரெடி ஏஜிஆர் டியூஸ் வந்து கவர்மெண்ட்க்கு வோடஃபோன் ஐடியா ரிட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிஷன் அதிகமாகறதுக்கும், இன்னும் பெட்டர் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகறதுக்குமான ஒரு விஷயம் தான் டெலகாம் மினிஸ்டரோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இத தாண்டி இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, செக்டார்ல
இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் என்னென்னா, எல்லா செக்டாருமே இன்றைக்கி பிராட் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தது, இந்தியா விக்ஸை தவிர்த்து. ஆனால் எந்த செக்டாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேஜராக 1%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகலை. இதில் பிஎஸ்யூ பேங்க் வந்து செக்டார் இண்டெக்ஸில் வந்து மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருந்தது. அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால எந்தெந்த செக்டார் அதிகம் பாதிக்கப்பட்டுச்சோ அந்த செக்டார்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஏவியேஷன், ஹோட்டல் டூரிசம், மெட்டல் செக்டார், பேங்கிங் செக்டார் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு, ஸ்ட்ரகிள் ஆச்சு. இந்த செக்டார் இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ முடிவுக்கு வர ஸ்டேஜில் ஒரு மீடியாவில் வந்திருந்த நியூஸ் தான் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் இந்த செக்டார்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட வீக்னஸ் வந்து இன்றைக்கி மீடியா இண்டெக்ஸ் 1% இறங்கியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் முக்கியமாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு இது நெகட்டிவ்ன்றதுனால ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லா செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது நிஃப்டி 50ல் 36 ஸ்டாக் பாசிட்டிவ், 13 ஸ்டாக் நெகட்டிவ். அதானி போர்ட்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். இன்றைக்கி டாப் லூசர் அப்படின்னா ஓஎன்ஜிசி தான் இன்றைக்கி நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பவர் கிரிட், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கி இருந்தது. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. முக்கியமாக டிடாகர் தான் இன்றைக்கி ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னர் முதல் இடத்துல இருக்குது. நியர்லி 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டெலிவரி, ஹெச்பிஎல் இன்ஜின், ஸ்வான் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் டீல் அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனந்த்ராஜ் மோர் தென் 4% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நெகட்டிவ் சைடுன்னு வரும்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர், அதே போல் ஷிப்பிங் கம்பெனிஸில் இன்றைக்கி ஃபால் இருந்தது. ஜிஆர்எஸ்சி இன்றைக்கி 8% இறங்கியிருக்கு. டிஃபென்ஸில் பிஎம்எல் 7% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஜி ஷிப்பிங் ஃபால் ஆகிருக்கு. டிஃபென்ஸில் டேட்டா பேட்டர்ன்ஸ் இன்றைக்கி மோர் தென் 2% இன்றைக்கி இறங்கியிருந்தது. இதில் மிட் கேப் பக்கம் வரும்போது மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா வோடஃபோன் ஐடியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலகாம் மினிஸ்டரோட நியூஸ் மீடியாவில் வந்தது. நியர்லி 5%. எல்என்டி ஃபினான்ஸ் ரெக்கார்ட் ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரியல் எஸ்டேட் கம்பெனிஸில் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஓப்ரா ரிலேட்டிவ் மோர் தென் 3%. அதே போல் மெட்டலில் செயில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் அம்புஜா சிமெண்ட் நியூ கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது, ரிசீவ் பண்ணியிருக்கிறது மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹுண்டாய், அதானி கிரீன், கனரா பேங்க், இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். அதே போல் குளோபல் ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் மதர்சன் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் 3-4% மேலே பாசிட்டிவாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃப் மார்க்கெட் ஃபாலில் இறங்கினாலும் 2% பாசிட்டிவாக இருந்தது. டூ வீலர் ஆட்டோ ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் 50ல் இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், டிமார்ட், டிவிஸ் லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி டர்ன் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, கேபிஐடி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஒரு 3-4% டவுனில் இருந்தது. ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோ டவுனுக்கான ஒரு இம்பேக்டும் கொடுத்துருந்தாங்க. கன்சியூமர் ஃபினான்ஸில் எஸ்பிஐ கார்டோட கிரெடிட் ஸ்பெண்டிங் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்து ஜெஃப்ரிஸோட அப்டேட். எஸ்பிஐ கார்டு இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் மோர் தென் 3-4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கோல்ட்மன் சாக்ஸ் எஸ் பேங்க்கினுடைய டார்கெட் வந்து நியர்லி 25% கிட்ட டவுன் சைட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டலாக இருந்தாலும் ஸோ 7 to 8 மந்த்ஸோட ஹைக்கு நியரில் தான் நிஃப்டி இன்றைக்கி ஹையை கிராஸ் பண்ணியிருந்தது. பட் ஆனால் பேரிஷ் கேண்டல் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு வீக்னஸ் இருந்தாலும் பட் இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஓவரால் ட்ரெண்டு ஒரு நியூட்ரல் மூமெண்டம் வந்து முக்கியமாக ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ட்ரைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.